صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் வாழுகின்ற இந்த பூமியை, நிலத்தை இரண்டு வகைகளாக பிரித்திருக்கின்றார். ஒன்று அல் பலது தையிபு, மற்றொன்று ஹபுச, அதாவது நல்ல நிலம், கெட்ட நிலம், நன்சை புன்சை நிலம் என்று சொல்வார்கள். நன்சை நிலம் என்றால் என்ன, புன்சை நிலம் என்றால் என்ன, அவைகளில் எப்படிப்பட்ட பயிர்கள் வெளியாகும் என்பதை சென்ற தொடரிலே நாம் பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வல் பலது தையிபு யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பிஹி என்ற வசனத்திலே பல வகையான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கின்றார். அந்த வசனத்திற்கு விளக்க உரை சொல்லக்கூடிய அருமையான நபித்தோழர்கள் மற்றும் பல விளக்கங்களை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். வல் பலது தையிபு என்று சொன்னால் நல்ல பூமி என்று சொன்னால் நல்ல உள்ளம், அதாவது முஃமினுடைய இறை நம்பிக்கையாளரின் உள்ளம், அதாவது இறை நம்பிக்கையாளர். யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பிஹி, அவரின் மூலமாக நல்ல செயல்கள், நல்ல சொற்கள், நல்ல காரியங்கள் இவைகள்தான் வெளியாகும் என்று அந்த வசனத்திற்கு நபித்தோழர்கள் மற்றொரு விளக்கத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இறை நம்பிக்கையாளர் அவர் உண்மையிலேயே இறை நம்பிக்கை உடையவராக இருந்தால், இறை நம்பிக்கையில் உறுதியானவராக இருந்தால் அவருடைய பேச்சு நல்லதாக இருக்கும், அவருடைய செயல்கள் வெளிரங்கமாகவோ மறைமுகமாகவோ அவருடைய செயல்கள் அனைத்தும் நல்லதாகத்தான் இருக்கும். அவர் உள்ளத்தில் வைக்கக்கூடிய நியத், எண்ணம் இருக்கின்றதே, அதுவும் நல்லதாகத்தான் இருக்கும். அவர் சாப்பிடுகின்ற உணவு 100 விழுக்காடுகள் ஹலாலாக இறைவனாலும் இறை தூதராலும் இந்த மார்க்கத்தினாலும் அனுமதிக்கப்பட்ட உணவாகத்தான் இருக்கும். அவர் அருந்தக்கூடிய பானமும் இந்த மார்க்கம் அனுமதித்ததாக இருக்கும். மானத்தை மறைப்பதற்காக, அழகாக காட்சி தர வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்ற ஆடை இருக்கின்றதே, அந்த ஆடை இறை நம்பிக்கையாளர் அணியக்கூடிய ஆடை, அதுவும் ஹலாலாக மார்க்கம் அனுமதித்த ஆடையாகத்தான் இருக்கும் என்பதற்கு இந்த வசனத்தை உதாரணமாக, ஆதாரமாக அவர்கள் காட்டுகிறார்கள். வல் பலது தையிபு என்று சொன்னால் உண்மையான இறை நம்பிக்கையாளர், யஹ்ருஜு நபாத்துஹு, அவரிடமிருந்து வெளியாகக்கூடிய சொல்லோ செயலோ அனைத்து காரியங்களும் அது நல்லதாகத்தான் இருக்கும். ஆனா அதே நேரத்துல வல்லதி ஹபுச, யார் இறை நம்பிக்கைக்கு மாற்றமாக செயல்படுகிறார்களோ, இறைவனை நம்பவில்லையோ, அல்லது இறைவனை நம்பி
நம்பிய பிரகாரம் யார் நடக்கவில்லையோ அவர்கள்லாம் கெட்டு போனவர்கள். கெட்ட பூமியிலே கஞ்சா போன்ற செடிகள் வெளியாகுவதை போன்று உள்ளம் கெட்டவர்கள். எந்த உள்ளத்துல இறை நம்பிக்கை இல்லையோ, இறையச்சம் இல்லையோ, உறுதிப்பாடு இல்லையோ, அவர்களின் உள்ளங்கள் எல்லாம் கெட்டுப்போன உள்ளங்கள். அந்த உள்ளங்களிலே அந்த மனிதர்கள் மூலமாக வெளியாகக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், சொல்லாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், எண்ணமாக இருக்கட்டும், எல்லாமே கெட்டதாகத்தான் இருக்கும். இறை மறுப்பாளர் நல்ல வார்த்தைகளை பேச மாட்டார். இறை மறுப்பாளர் நல்லவற்றை உண்ண மாட்டார். இறைவனால் எது தடை செய்யப்பட்டதோ வட்டியை சாப்பிடுவார், லஞ்சத்தை சாப்பிடுவார், மது அருந்துவார், கஞ்சா அருந்துவார், அபின் போன்ற போதைப் பொருட்கள் எது எது இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் அருந்திக் கொண்டிருப்பார். அவர் அணியக்கூடிய ஆடைகளும் ஆபரணங்களும் ஹராமாகத்தான் இருக்கும். இறை மறுப்பாளர் பட்டாடை அணிவார். இறை மறுப்பாளர் தங்கத்தினால் செய்யப்பட்ட ஆபரணங்களை அணிவார். இறை மறுப்பாளர் ஹலாலானவற்றை அருந்த மாட்டார், ஹராமைத்தான் அருந்துவார். அதே நேரத்தில் ஹலாலானவற்ற உணவையும் அவர் சாப்பிட மாட்டார், ஹராமான உணவைத்தான் அவர் சாப்பிடுவார். அவருடைய சொல் செயல் எல்லா காரியங்களும் மார்க்கம் அனுமதிக்காத, மார்க்கம் தடை செய்யப்பட்ட காரியமாகத்தான் இருக்கும் என்று இந்த வசனத்திற்கு சில விரிவுரையாளர்கள் விளக்கம் தருவார். வல்லதி ஹபுஸ லா யஹ்ருஜு இல்லா நகிதா. கெட்டுப்போன பூமி குப்பைகளைத்தான் அது வெளிப்படுத்தும். கெட்டுப்போன உள்ளம் படைத்தவர்கள் கெட்ட செயல்களையும் கெட்ட வார்த்தைகளையும் தான் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்று இந்த வசனத்திற்கு மற்றொரு அருமையான விளக்கத்தை தந்து கொண்டிருப்பார்கள். அருமையானவர்களே, பயிர் இருக்கிற நெல், கோதுமை போன்ற பயிர்கள் எல்லாம் ரொம்ப பலவீனமானது. அதே நேரத்தில் பணிவானவைகள். காற்று அடிக்கிறது என்று சொன்னால் நெற்கதிர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். காற்றடிக்கின்ற திசைகள் எல்லாம் அது ஆடிக்கொண்டே இருக்கும். பலவீனமானது. அதே நேரத்தில் காற்றடிக்கின்ற பொழுது காற்றடிக்கின்ற திசையில் அவைகள் சாய்ந்து நிமிர்ந்து மறுபடியும் சாய்ந்து கொள்ளும். அது பணிவானது. இது ஒரு மூமினுக்கு உதாரணம். இந்த பயிர்கள் என்ன செய்யும்? பணிவாக இருப்பதை போன்றுதான் ஒரு இறை நம்பிக்கையாளரும் பணிவாகத்தான் இருப்பார். மன் தவாலஅ ரஃபஅஹுல்லாஹ். யார் பணிந்து நடப்பாரோ, அல்லாஹ்விற்காக யார் பணிந்து நடப்பாரோ, அதுக்காண்டி குட்ட குனிஞ்சிட்டு இருக்க கூடாது. பணிவு என்பது வேறு. பணிவு என்றால் என்ன? நம்மை விட வயதில் மூத்தவர்கள், நம்மை விட கல்வியில் மூத்தவர்கள் ஒரு நல்ல காரியத்தை நமக்கு உபதேசமாக சொல்லும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். முன்னோர் சொல் முன் கசக்கும் பின் இனிக்கும் என்று சொல்வார்கள். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஏதாவது உபதேசம் செய்வார்களே ஆனால் அது ஆரம்பத்தில் கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்கலாமே அது பெரியவர்கிட்ட அப்படின்னு நாம என்ன செய்வோம்? அதை இனிப்பாக எடுத்துக்கொள்ளும். அப்ப காற்றடிக்கின்ற திசைகளில் எல்லாம் அந்த புற்கள், நெற்கதிர்கள் சாய்ந்து வளைந்து அது பணிவை காட்டும். ஆனால் மரம் இருக்கின்றதே, தென்னை மரமாக இருக்கட்டும், பனைமரமாக இருக்கட்டும், ஆலமரமாக இருக்கட்டும், அல்லது தேக்கு மரமாக இருக்கட்டும், மரங்கள் சாயுமா? மரத்தின் இலைகள் வேண்டுமானால் அங்கும் அசையலாம். காற்றடிக்கின்ற பொழுது பனைமரம் அப்படியே நேராகத்தான் இருக்கும், தென்னை மரம் நேராகத்தான் இருக்கும். எனவேதான் கடுமையான புயல் காற்றுகள், சுனாமி போன்ற பேரலைகள் ஏற்படுகின்ற பொழுது பொருட்கள் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் அதுக்கு பணிவு.
ஆனால் மரங்களை பாருங்கள், வேரோடும் வேரடி மண்ணோடும் அது சாய்ந்து விடும். பணிவு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு நாள் நம்மை கீழே சாய்த்து விடுவான் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பயிர்கள் அறுவடைக்கு பின்னால் அது நமக்கு பயன் தருகிறது. அதன் கழிவுகள் ஆடு மாடுகளுக்கு உணவாக சென்று விடுகிறது. எதுவுமே வீணாகிறது இல்லை. பயிர்கள் காய்ந்த பின்னால் அதை வைத்து நெருப்பில் போட்டு சமையல் செய்வதும் கிடையாது. ஆனால் மரங்களை பாருங்கள், இருக்கிற வரைக்கும் கனிகளை தரும், நிழல்களை தரும். ஒரு சில மரங்களை தவிர மற்ற மரங்கள் சாய்ந்து விட்டால் அடுப்பில் எரிப்பதற்கு மட்டும்தான் அவைகள் பயன்படும். வேற எந்த பயனும் அதன் மூலமாக கிடைக்காது என்பதை இன்றைக்கு நாம் கண்டு வருகின்றோம். அப்ப ஒரு இறை நம்பிக்கையாளர் இருக்கும் பொழுதும் அவர் நமக்கு பயன் தருவார். கனிகளை, நெற்களை, கோதுமைகளை தந்து கொண்டே இருப்பார். அது இறந்த பின்னாலும், பயிர்களை அறுவடை செய்த பின்னாலும், நெற்கதிர்களை எடுத்துவிட்டு மீதம் உண்டானவைகளை ஆடு மாடுகளுக்கு நாம் உணவாக கொடுப்பதை போன்று ஒரு இறை நம்பிக்கையாளர் அவர் உலகத்தில் வாழும் பொழுதும் மக்களுக்கு நன்மை செய்வார், பயனுள்ளவராக இருப்பார். இறந்த பின்னாலும் அவர் சேர்த்து வைத்த கல்வி, அவர் கெட்டி கொடுத்த பள்ளிவாசல், மதரசாக்கள், அவர் உருவாக்கிய சாலிகான குழந்தைகள், இவர்கள் மூலமாக இந்த உலகம் நன்மையை அடைந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்மத்தை பற்றி அல் குர்ஆனிலே அவருடைய சிறப்புகளை பற்றி சொல்லி காட்டுகின்றார். நல்லடியார்கள் உலகத்தில் வாழும் பொழுது பயிர்களை போன்று வாழ்கிறார்கள். அந்த பயிர்கள் இருக்கும் பொழுதும் பயன் தருகிறது, அறுவடைக்கு பின்னாலும் நமக்கு பயன் தருகிறது. அந்த பயிர்களுக்கு உதாரணத்தை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும் பொழுது, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பா. மரத்தை அல்லாஹ் உதாரணம் சொல்லவில்லை. அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்வதற்கு உதாரணமாகிறது ஒரு நெல் வித்து, வித்தை போன்று. அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றான், அம்பத்தன் சபஹசனாவில, ஒரு வித்திலிருந்து 7 கதிர்கள் உருவாகிறது. நெற்கதிர்களை நாம் எண்ணி பார்த்தால் ஒவ்வொரு வித்திலிருந்தும் 7 கதிர்கள் வெளியாகும். ஃபீ சும்புலத்தின் ஹப்பா, ஒவ்வொரு கதிர்களிலும் 100 வித்துக்கள் இருக்கும், 100 நெற்கள் இருக்கும். அப்ப 7 கதிர்கள்ல 100 700 வித்துக்கள். இவர் ஊன்றியதோ ஒரு வித்து தான், அவருக்கு கிடைப்பது 700 வித்துக்கள். ஒரு இறை நம்பிக்கையாளர் இறந்த பின்னாலும் கூட, மண்ணில் புதைக்கப்பட்ட பின்னாலும் கூட, அவரின் மூலமாக பல நன்மைகள் சமுதாயத்திற்கு வந்து கொண்டேதான் இருக்கும். இறந்துட்டாரு, அவரால் நன்மை இல்லை அப்படிலாம் கிடையாது. அவர் தோற்றுவித்த மதரசாக்கள், கல்வி கூடங்கள், பள்ளிவாசல்கள், அவர் வாங்கி கொடுத்த நல்ல நூல்கள், இவற்றின் மூலமாக கல்வியாளர்கள் பல்கி பெருகி கொண்டேதான் செல்வார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. 700 வித்துக்கள் என்ன, அல்லாஹ் அதைவிடவும் பன்மடங்காக தந்து கொண்டே இருப்பார். வல்லாஹு வாசியப்புன் அலீம். அல்லாஹ் எவ்வளவு தருவான், எவ்வளவு விசாலமானவன் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர நமக்கு ஒருபோதும் தெரியவே தெரியாது. ஆக நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது வல்வலது தையிபாக நாம் வாழ வேண்டும். நல்ல பூமியாக, நல்ல உள்ளம் படைத்தவர்களாக, நல்ல குணமுடையவர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் அப்படி வாழ்ந்தால் வாழும் பொழுதும் நம் மூலமாக சமுதாயத்திற்கு நன்மை கிடைக்கும். நாம் இறந்த பின்னாலும் நம் மூலமாக சமுதாயத்திற்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த வசனத்திற்கு விளக்கமாக விளக்க உரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பாக வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். அல்லாஹ் அருள் புரிவானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد